இந்த நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தள்ளி போவது ஏன், இதனால் என்னென்ன தாக்கம் ஏற்படும் என்பது குறித்துதான். சென்சஸ் என்பது மிக முக்கியமான நாட்டினுடைய மிக முக்கிய தரவுகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது. இது கடந்த 2011ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே 2019ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. ஆனால் கொரோனா காரணமாக அந்த காலகட்டத்தில் அதனை நடத்த முடியவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1841 ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இது சார்ந்த செய்திகளில் சொல்லும் பொழுது 2 உலக போர்களிலும் சரி, வங்காளம் சார்ந்த அந்த போர் அந்த சமயத்திலும் கூட இது சார்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எந்தவித இடையூறும் இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் அப்படின்ற ஒரு காரணத்தை மத்திய அரசு தெரிவித்தாலும் கூட அமெரிக்காவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அமெரிக்காவில் உச்சகட்டத்தில் கொரோனாவுடைய அந்த பாதிப்புகள் இருந்த போதும் கூட அது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தள்ளி போவது என்பது அவர்களுடைய சார்ந்த திட்டங்களை வகுப்பதிலும் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை சீதாராம் யெச்சூரி கூட தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த பேச்சுக்களும் கூட பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்த போது அது சார்ந்த மாநில இணை அமைச்சர் பதிலளித்த போது 2021ஆம் ஆண்டில் இதற்கான பணிகள் தொடங்க இருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதற்கான உத்தரவு வரும் வரை அந்த பணிகள் எதுவும் நடைபெறாது. இப்போதைக்கு எந்த பணிகளும் இது சார்ந்து நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஒரு பாலினத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்டவர்களுக்கான லிட்ரசி லெவல் என்னவாக இருக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இதன் அடிப்படையில் தான் அரசினுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே வகுக்கப்படும். 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை என்னவாக இருந்தது என்பதன் அடிப்படையில் தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே வகுக்கப்படுகின்றன. ஆனால் இது இன்னும் அப்டேட் செய்யப்படாமல் அப்படியே தொடர்ற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான அந்த நன்மைகளோ அல்லது இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம அரசோட திட்டங்கள் வகுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசு கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.